Welcome to all. Today we going to learn social science. Social science la geography la unit 1 rocks and soils அப்படின்ற லெசனை நம்ம பார்க்கலாமா? ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா we going to understand the nature of rocks and their types and how we use the rocks, and also we going to identify the different types of rocks, and the next chapter we study about the nature of soil and its composition, and also we going to know the importance of soil conservation. Okay, now we going to the introduction part. Have you ever noticed any mountain or rocks nearby your location or during your travel? ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகும்போதோ இல்லை உங்கள் வீட்டுக்கிட்டேயோ ஏதாவது மவுண்டனையோ ராக்ஸையோ பார்த்துருக்குறீங்களா? ஹாவ் யூ எவர் பீன் டு எனி ஹில் ஸ்டேஷன் டியூரிங் யுவர் வெக்கேஷன்? உங்களுடைய ஹாலிடேஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறீங்களா? Do you know how they originated on the earth's surface? இந்த நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸில் எப்படி இந்த ராக்ஸு ஹில்ஸு எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? Do you know what kinds of materials are used in the building of constructions of temples, buildings, roads, flyovers, etc.? ஸோ நம்மளுடைய கோவில் கட்டுறதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, அண்ட் தென் ஃப்ளைஓவர்ஸ் கட்டுறதுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். We will learn about rocks and soils. Okay? In lower class, we have studied about 4 limbs of the earth. ஸோ உங்களுடைய லோயர் கிளாஸில் எர்த்தோட 4 டிவிஷன்ஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அது என்னென்னா நேம் லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர் அப்படின்னாக்கா லேண்ட் சர்ஃபேஸு தான் என்னன்னு சொல்கிறோம், லித்தோஸ்பியர். அண்ட் தென் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னாக்கா வாட்டர் சர்ஃபேஸ். அண்ட் தென் அட்மாஸ்பியர் அப்படின்னாக்கா ஏர் சர்ஃபேஸ், அதுதான் சொல்கிறோம். அண்ட் தென் பயோஸ்பியர். பயோஸ்பியர் அப்படின்னாக்கா இதை பேஸ் பண்ணி லிவ் பண்ணுற லிவிங் பீயிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தில் வந்து லித்தோஸ்பியர் இருக்குது, ஹைட்ரோஸ்பியர் இருக்குது, அண்ட் தென் அட்மாஸ்பியர் இருக்குது. இதை மூணையும் பேஸ் பண்ணி இங்கே நம்ம நிறைய லிவிங் பீயிங்ஸ் வந்து லிவ் பண்ணுறோமா, அதை தான் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லித்தோஸ்பியர் இஸ் தி அப்பர் மோஸ்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் லேயர் ஆஃப் தி எர்த். ஸோ எர்த்தோட டாப் மோஸ்ட் லேயரும் அண்ட் தென் முக்கியமான லேயரும் என்னன்னு பார்த்தோம்னா இந்த லித்தோஸ்பியர் தான். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சாலிட் ராக்ஸ் அண்ட் அன்கன்சாலிடேட்டட் மெட்டீரியல்ஸ். ஸோ இது எதனால் மேடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ராக்ஸும் அண்ட் தென் அன்கன்சாலிடேட்டட் மெட்டீரியல்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்ச ராக்ஸும் அண்ட் தென் தெரியாத பல மெட்டீரியல்ஸ்னாலையும் இது வந்து மேடாக இருக்குது. அண்ட் தென் தி லிட்ரல் மீனிங் ஆஃப் லித்தோஸ்பியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஆஃப் ராக்ஸ். ஸ்பியர் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னா ஸோ இதனுடைய மீனிங் ராக்ஸை பற்றின, ராக்ஸால் கவரான ஒரு ஏரியா தான் லித்தோஸ்பியர். ஸோ ஹியர் டு யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலஜி இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஜியாலஜி விச் லீட்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் ராக்ஸ். பெட்ரோலஜி அப்படிங்கிறது ஜியாலஜியில் ஒரு பார்ட். இதில் வந்து எதை பற்றி படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸை பற்றி படிப்பாங்க. பெட்ரோலஜி அப்படிங்கிற வேர்டு ஒரு கிரேக் வேர்டு பெட்ரஸ் அப்படின்ற வேர்டிலேருந்து வந்தது. இல்லை பெட்ரஸ் அப்படிங்கிறது ராக்கும், லோகஸ் அப்படிங்கிறது ஸ்டடியும். இது ரெண்டும் சேர்ந்து தான் பெட்ரோலாஜி அப்படின்றது, ஸ்டடி ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் ராக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? தி ராக்ஸ் ஆர் தி சாலிட் மினரல் மெட்டீரியல்ஸ் forming a part of the surface of the earth and other similar planets. So
இந்த ராக்ஸ் தான் வந்து ஒரு சாலிட் மெட்டீரியல். சாலிட்னா உங்களுக்கு தெரியும், திடமான ஒரு மெட்டீரியல். ஸோ நம்ம எர்த்தோட சர்ஃபேஸும் அண்ட் தென் அதர் பிளானட்ஸ், மற்ற பிளானட்டும் இந்த ராக்னால தான் மேட் ஆகிருக்குது. தி எர்த் crust இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ராக்ஸ். ஸோ எர்த் crust அப்படிங்கிறது நம்ம லித்தோஸ்பியர்னு சொல்லலாம். இது வந்து ராக்ஸோட மேடானது தான் இந்த எர்த் crust, எர்த்தோட மேற்பகுதி. A rock is an aggregate of one or more minerals. ஸோ இந்த ராக்கில் வந்து நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஒரு மினரல்ஸ் தான் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, நிறையா மினரல்ஸ் இருக்குது. Rock is an important natural resource and is found in solid state. ஸோ ராக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நேச்சுரல் ரிசோர்ஸ். அது வந்து எந்த ஸ்டேட்டில் ஃபவுண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில். இட் மே பி ஹார்ட் ஆர் சாஃப்ட் இன் நேச்சர். ஸோ இந்த ராக் வந்து ஹார்டாகவும் இருக்கலாம், இல்லை சாஃப்டாகவும் இருக்கலாம். அண்ட் எஸ்டிமேஷன் ரிலீவ்ஸ் தட் தேர் ஆர் 2000 different types of minerals found on the earth's surface, out of which only 12 are the basic minerals commonly found all over the earth. ஸோ இந்த எர்த்தில் இந்த ராக்கில் மட்டும் நியர்லி 2000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்குது. இதில் 12 பேசிக் மினரல்ஸ் தான் வந்து காமனாக எர்த்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மினரல். மினரல்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் விச் எக்ஸிட் இன் நேச்சர். ஸோ மினரல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல் ப்ராடக்ட். இது வந்து நேச்சராகவே ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடியது. தே மே அக்கர் எய்தர் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும், ஒரு தனிப்பட்ட ஒரு எலமெண்ட்டாகவும் இருக்கும், இல்லை அதனுடைய ஒரு 4-5 பொருள் ஒன்றா சேர்ந்த ஒரு மிக்சராகவும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ். அக்கார்டிங் டு தி மோட் ஆஃப் ஃபார்மேஷன், தி ராக்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ அந்த ராக்ஸோட பேசிக்ஸ், அதனுடைய தன்மையை பொறுத்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் igneous rock, sedimentary rocks and metamorphic rock. ஸோ இதுதான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ராக்கு. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை பாருங்கள். இதில் ராக்ஸோட 3 பேசிக் டைப்ஸ்: igneous rock, sedimentary rock and metamorphic rock. அண்ட் தென் இதனுடைய சப் டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, igneous rocks கீழே intrusive igneous rock and then extrusive igneous rock அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அண்ட் தென் செடிமெண்ட்ரி ராக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் தென் இன்ஆர்கானிக் கெமிக்கல் ஆர் மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அண்ட் தென் மெட்டமார்பிக் ராக்ஸில் பார்த்தீங்கன்னா தெர்மல் மெட்டமார்பிக் ராக்ஸ் அண்ட் தென் டைனமிக் மெட்டமார்பிக் ராக்ஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம igneous ராக்ஸை பற்றி பார்க்கலாமா? ஸோ தி igneous rocks are formed by the solidification of molten magma. These rocks are also called as the primary rocks or parent rocks, as all other rocks are formed from these rocks. ஸோ இந்த igneous ராக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வல்கனோஸ்லாம் வந்து பர்ஸ்ட் ஆகுமா, வல்கனோஸ் பர்ஸ்ட் ஆகும்போது அதிலிருந்து தீ குழம்பு வருமா,
ஸோ அதிலிருந்து ஃபார்ம் ஆகிறது தான் இந்த இக்னோயஸ் ராக். அந்த மேக்மா அப்படிங்கிறது அந்த நெருப்பு குழம்பு, அந்த பாறை, அந்த நெருப்பு பாறை உருகி வரப்போ அதிலிருந்து வரக்கூடிய அந்த மேக்மா தான் வந்து கொஞ்ச நாள் கழித்து பாறையாக கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் இந்த இக்னோயஸ் ராக்கை ப்ரைமரி ராக் ஆர் பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த இக்னோயஸ் ராக்கை வந்து பேஸாக வச்சு தான் மற்ற ராக்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. Do you know the word igneous is derived from Latin word ignis means fire. ஸோ இந்த igneous அப்படிங்கிற வேர்டு வந்து லத்தீனில் இக்னிஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இல்லை இக்னிஸ் அப்படின்றத மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படின்னு மீனிங். அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இக்னோயஸ் ராக். இக்னோயஸ் ராக்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஸோ these rocks are hard in nature. ஸோ இந்த ராக்ஸ் வந்து நேச்சராகவே ரொம்ப ஹார்டாக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட், these are impermeable. impermeable அப்படின்னாக்கா it does not allow any liquid or gas to pass inside of this rock. ஸோ இந்த ராக்குள்ளே எந்த ஒரு கேஸோ இல்லை ஒரு லிக்விடோ உள்ளே நுழைய முடியாது. அந்த மாதிரி ஒரு இதான் வந்து impermeable அப்படின்னு சொல்லுவோம். they do not contain fossils. ஸோ இது மேலே எந்த ஒரு பாக்டீரியாவோ ஃபங்கஸோ வைரஸோ ப்ரெசண்ட் ஆகிருக்காது, அதுதான் ஃபாசில்ஸ். தே ஆர் அசோசியேட்டட் வித் வல்கனாயிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுக்கு வந்து வல்கனாயிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பிகாஸ் இது வந்து அந்த வல்கனிக்ஸ்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் அந்த மேக்மாவிலேருந்து மேடானதா. ஸோ அதனால் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த ராக்ஸுக்கு அப்படியே இருக்கும். திஸ் ராக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். ஸோ இந்த ராக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பர்மபிளாக இருக்குதா. இம்பர்மபிளாக இருக்கிறப்ப எந்த ஒரு கேஸோ லிக்விடோ எந்த ஒரு ஆப்ஜெக்டோ உள்ளே பாஸ் ஆக முடியாது. ஸோ நம்மளுடைய பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா, கேரக்டரிஸ்டிக்ஸ் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் இக்னோயஸ் ராக்ஸ். ஸோ இக்னோயஸ் ராக்ஸோட டைப்ஸை பற்றி பார்க்கலாமா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இக்னோயஸ் ராக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரீசிவ் இக்னோயஸ் ராக் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் intrusive igneous rock. So first we going to learn about extrusive igneous rock. Can you visualize the lava comes out from the volcano? ஸோ நீங்கள் நெருப்பு எரிமலையிலிருந்து அந்த எரிக்குழம்பு வெளியில் வரதை பார்த்துருக்கிறீங்களா? லாவா இஸ் ஆக்சுவலி எ ஃபயர்லி ரெட் molten magma comes out from the interior of the earth on its surface. ஸோ லாவா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டாக இருக்கக்கூடிய ஒரு அந்த பாறை உருகி வரக்கூடிய அந்த இதுதான் வந்து லாவா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எரிமலையில் இருக்கிற அந்த எரிக்குழம்பு வெடித்து வெளியில் வரப்போ நல்லா ரெட் கலரில் வருமா, அதுதான் வந்து எர்த்து சர்ஃபேஸில் வரப்போ அதை லாவான்னு சொல்லுவோம். ஆஃப்டர் ரீச்சிங் தி எர்த் சர்ஃபேஸ் தி molten மெட்டீரியல்ஸ் கெட் சாலிடிஃபிகேஷன் அண்ட் ஃபார்ம் ராக்ஸ். ஸோ இப்படி லாவா வந்து எர்த்து சர்ஃபேஸில் வரப்போ அதனுடைய சாலிடிஃபிகேஷன்னா அது வந்து கூலிங் ஆகி அது வந்து அப்புறம் ஒரு ராக்காக நமக்கு ஃபார்ம் ஆகுது. ராக்ஸ் ஃபார்ம்டு இன் சச் எ வே ஆன் தி crust ஆர் கால்ட் எக்ஸ்ட்ரீசிவ் இக்னோயஸ் ராக். இந்த மாதிரி வந்து மேல் பகுதியில் ஒரு ராக் உருவாகுதா, அந்த ராக்கை தான் வந்து எக்ஸ்ட்ரீசிவ் இக்னோயஸ் ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இப்போ இதுதான் அந்த வல்கனோ அப்படின்னாக்கா இந்த வல்கனோ வந்து பர்ஸ்ட் ஆகி இங்கேருந்து லாவா வந்து வருதா. இந்த லாவா வந்து அந்த வல்கனோவுக்கு அவுட் சைடில் வந்து ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகி அப்புறம் இது கூலாகி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக் தான் வந்து எக்ஸ்ட்ரீசிவ் இக்னோயஸ் ராக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகேவா? These rocks are fine grained and glassy in nature due to rapid solidification. ஸோ இந்த ராக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அண்ட் தென் இட் லுக்ஸ் லைக் எ கிளாஸி, கண்ணாடி மாதிரி இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கூலாக இருக்குதுல்ல, அதனால் இது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்ட் தென் basalt found in the northwestern part of peninsular India is the example for this type of rock. ஸோ basalt அப்படின்னாக்கா கருங்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, இந்த கருங்கல் தான் வந்து இக்னோயஸ் ராக்குக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ராக். ஓகே, ஆர் யூ கிளியர் அபவுட் எக்ஸ்ட்ரீசிவ் இக்னோயஸ் ராக்? நவ் வி கோயிங் டு லேர்ன் அபவுட் இன்ட்ரீசிவ் இக்னோயஸ் ராக். ஸோ இன்ட்ரீசிவ் இக்னோயஸ் ராக் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? ஸோ the molten magma sometimes cool down deep inside the earth crust and becomes solid. The rocks formed this way is called intrusive igneous rock. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீசிவ் இக்னோயஸ் ராக்னா என்னென்னு பார்த்தோம். அந்த வல்கனோக்கு அவுட் சைடாக ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்கை எக்ஸ்ட்ரீசிவ்னு பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் இந்த வல்கனோ இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு இன்சைடே ஒரு சில ஹோல்ஸ் இருக்குமா, அதுக்குள்ளே அந்த நெருப்பு குழம்பு வந்து பாஸ் ஆகுமா. அப்படி பாஸ் ஆகிற நெருப்பு குழம்பு வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குதா? கிடையாது. ஸோ அந்த மாதிரி பாஸ் ஆன லாவா வந்து அங்கேயே கூலாகி அதுக்கப்புறம் எர்த்து க்ரஸ்டில் ஒரு சாலிடாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய சாலிட் தான் வந்து இன்ட்ரூசிவ் இக்னோயஸ் ராக் அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் தே கூல் டவுன் ஸ்லோலி தே ஃபார்ம் தேர் கிரைன்ஸ். ஸோ ஏன் அதனை வந்து இன்ட்ரூசிவ் இக்னோயஸ் ராக் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோம்னா, அது வந்து அந்த வல்கனோ ராக்குள்ளே வந்து இருக்கிறனால இது கூல் ஆகிறதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். அதனால தான் வந்து இதை வந்து இன்ட்ரூசிவ் இக்னோயஸ் ராக் அப்படின்னு சொல்லுவோம். The deep-seated rocks are called plutonic rock. ஸோ இது வந்து ஃபர்தராக 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து புல்டானிக் ராக், இன்னொன்று வந்து ஹைபசைல் ராக். ஸோ இதில் புல்டானிக் ராக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அடியாள பகுதி, ஸோ நல்ல டீப்பாக இன்சைடுக்குள்ளே போய் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை வந்து புல்டானிக் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. And then once formed shallow depthனா ரொம்ப ஆழத்துக்கு போகாமல் கொஞ்சம் டாப் பொசிஷன்லேயே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை வந்து ஹைப்சைல் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு வல்கனோன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த வல்கனோவுக்கு மேலே வந்து அந்த எரிகுழம்பு வர்றப்ப இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் வந்து எக்ஸ்ட்ரூசிவ் இக்னோயஸ் ராக் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இந்த எரிமலைக்குள்ளே இருக்கிற குழம்பு அப்படி இங்கே உள்ள வந்து ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸை வந்து இன்ட்ரூசிவ் இக்னோயஸ் ராக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ட்ரூசிவ் இக்னோயஸ் ராக்கில் 2 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று புல்டானிக் ராக், இன்னொன்று வந்து ஹைப்சைல் ராக் அப்படின்ட்டு. இந்த புல்டானிக் ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக, ஸோ ஆழத்தில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ராக் தான் வந்து இந்த புல்டானிக் ராக். அண்ட் தென் ஹைப்சைல் ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டீப்பாக போகாது, ஷாலோ கொஞ்சம் மேலாலேயே இந்த மாதிரி மேல் பரப்பில் ரொம்ப எர்த்து சர்ஃபேஸ்க்கு வராது, அந்த வல்கனோக்கு இன்சைட்லேயே கொஞ்சம் மேலே ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்கை வந்து ஹைப்சைல் ராக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் கிரைனைட், டயோரைட் அண்ட் கேப்ரோ
ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் புல்டானிக் ராக். ஸோ புல்டானிக் ராக்குக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிரானைட் அப்படின்னு நம்ம ஒரு விதமான கல் சொல்லுவோமா, அது டயோரைட். அண்ட் தென் கேப்ரோ அப்படின்னாக்கா எறும்புக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து புல்டானிக் ராக்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அண்ட் தென் டோல்ரைட் இஸ் an example of hypsile rock. Since the intrusive igneous rock consists of large crystal, they are also called crystalline rocks. ஸோ இந்த intrusive igneous rock வந்து பெரிய கிறிஸ்டல், ஸோ சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை கிறிஸ்டலைன் ராக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சரில் பாருங்களேன், எக்ஸ்ட்ரூசிவ் அண்ட் இன்ட்ரூசிவ் igneous ராக் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹியர் I just show you. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து ஒரு வல்கனோவா. ஸோ இந்த வல்கனோலேருந்து அந்த லாவா வந்து மேலே வருதா. ஸோ மேலே லாவா வந்து இந்த எர்த் சர்ஃபேஸில் ஸ்ப்ரெட் ஆகும்போது கூலாகி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீசிவ் igneous ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து எர்த்து மேலே கூலாகாமல் உள்ள டெப்த்தாக போகிறத வந்து புல்டானிக் ராக்கும், இதே கொஞ்சம் மேல் சர்ஃபேஸில் வந்து கூலாக வரத வந்து ஹைப்சோல் ராக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எர்த்தோட இன்சைட் நமக்கு கூலாகக்கூடியது வந்து இன்ட்ரூசிவும், அண்ட் தென் மேலே வந்து கூலாகக்கூடியது எக்ஸ்ட்ரூசிவ் igneous ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆர் யூ கிளியர்? தேங்க்யூ.